ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுக்கின்னு வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அது கூடவே எள்ளு ஒரு 1.5 ஸ்பூன் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கின்னு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ரெண்டுமே நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுக்க. சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சட்டியில் தான் செய்கிறேன் இதை. இப்போ கத்திரிக்காயை இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ இது எண்ணெயில் நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினுக்குது. இப்போ எடுத்து தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்துருக்குறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்குது. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளியும் வதங்கியாச்சு. இப்போ மசாலா தூளெல்லாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, சாம்பார் தூள்னா வீட்டு மிளகாத்தூள் நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்குறேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக நல்லா போட்டு நல்லா ட்ரையாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். உப்பு போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சு கத்திரிக்காய் அதில் போட்டுக்கலாம். கட் பண்ணி நல்லா வதக்கி வச்சு கத்திரிக்காய் அதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சட்டியில் சீக்கிரமாக தண்ணி இழுத்துரும், அதனால தண்ணி ஊற்றுறேன். நான் பவுட்ரு போட்டால் ரொம்ப கெட்டியாகிடும் குழம்பு. அதனால் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம். நான் புளி ஒரு சின்ன சைஸு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்குறேன். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது. இப்போ பவுட்ரு போட்டுக்கலாம். நம்ம வேர்க்கடலை எள்ளெல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சிங்களா, அதை போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
இந்த பவுடர் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சட்டியில் அந்த சூட்லேயே நல்லா இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கும் அது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணால் கூட நல்லா கொதிக்குது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், குழம்பு நல்லா ஆறிடுச்சு. இது வந்து சாதம், சப்பாத்தி, தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும்.